பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் விதத்தில் வெளியான படங்கள் தான் அயலான் மற்றும் கேப்டன் மில்லர். இதில் கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் நாயகனாக நடித்திருந்தார். அதேபோல் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் அயலான். இந்த இரண்டு படங்களும் வெவ்வேறு கதைக்களத்தை மையமாக வைத்து உருவாகியிருந்தாலும் தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தனுஷின் கேப்டன் மில்லர் அதிரடி ஆக்ஷன் கலந்த படமாகவும், அயலான் திரைப்படம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்க்கும் ஜனரஞ்சகமான படமாகவும் உருவாகியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் 58 கோடி வரை வசூலித்திருக்கிறது. அதே வேளையில் அயலான் திரைப்படம் உலக அளவில் 5 நாட்கள் முடிவில் 60 கோடி கடந்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 4 நாட்களில் 50 கோடி கடந்து விட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தனுஷ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த நிலையில்தான் 5 நாட்கள் முடிவில் கேப்டன் மில்லர் படத்தை ஓரம் கட்டி தற்போது அயலான் திரைப்படம் முன்னணியில் இருக்கிறது. வரும் நாட்களில் இந்த 2 படங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இதில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.